என்னப்பா அறிவிச்சிடலாமா நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே அவரை சைன் பண்ணணும் இவரை சைன் பண்ணணும்னு சொல்லி எக்கச்சக்கமான பிளேயர் சாய்ஸஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்துட்டு வரோம். பட் இப்போ ஃபைனலாக ஒரு நேமில் வந்து நிற்குது. இட்ஸ் நன் அதர் தென் ஓட்னில் பாட்மேன். சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட் ஆர்ம் பேசுறது தான் சிஎஸ்கே இப்போ சைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பீடா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் அஃப்கோர்ஸ் ஓட்னில் பாட்மேனோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்திருக்கு, அவர் T20 ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது, இஸ் ஏ குட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபோ கொடுத்துட்டு போயிடலாம்னு தோணுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ரோர் இவென்ட் சிஎஸ்கே சேப்பாக்கில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. March 22 4:30 or 4 PM மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எனவே ஒரு 4 PM ஸ்டேடியமில் இருக்க பாருங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் நேற்று சிஎஸ்கே அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் ஈவெண்ட்டுக்கு வராருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுக்குற 2000 rupeesக்கு இவங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சும்மா லோ எஃபர்ட்டில் பண்ணிட்டு போகாமல் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணி பக்காவாக பண்ணுறாங்க. அப்படி லைவ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் சிஎஸ்கே இப்போ வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்கல. எந்த ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டுமே பார்க்க முடியல. ஸோ மோஸ்ட்லி லைவ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டேடியமுக்கு போகிறேன். அதனால் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு vlog போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ சிஎஸ்கே லைவ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அப்போ காப்பிரைட்டட் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ vlogல பெருசாக என்னால் எதுவுமே காட்ட முடியாது. காட்டினாலும் வந்து காப்பிரைட் அடித்து தூக்கிடுவாங்க. இன்கேஸ் லைவ் பண்ணலைன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் vlog போஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளோட ஓன் எஃபர்ட்டில் தானே நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சிஎஸ்கேவால் காப்பிரைட் எதுவும் கொடுக்க முடியாது. அதனால் இன்கேஸ் சிஎஸ்கே லைவ் வரலன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு vlog வரும். ஒரு டீமால் எத்தனை அடி தாண்டா தாக்க முடியும். இப்போ கேகேஆரோட ஸ்குவாட்லேருந்து ஆகாஷ் தீப்புமே டியூ டு இன்ஜுரி ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஆகாஷ் தீப்பை இந்த வருஷம் ஆக்ஷனில் தான் கேகேஆர் 1 crore பிக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். ஆனால் அந்த டைமில் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேகேஆர் கிட்ட ஆல்ரெடி 4 இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வைபவ் அரோரா, உம்ரான் மலிக், கார்த்திக் தியாகி அண்ட் ஆகாஷ் தீப். அதனால் கேகேஆர் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆகாஷ் தீப்புமே ரூல்ட் அவுட் ஆகியிருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் போய் தான் ஆகணும். கேகேஆர் கேம்பில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற RS அம்ரிஷ் தமிழ்நாடு சேர்ந்த அண்டர்-19 யங்ஸ்டர் தான் வந்து இப்போ கேகேஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கால் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ 24 hours கேகேஆர் முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அவருக்கு TNCAல ஒரு லீக் மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறது 23rd அன்னைக்கு. ஸோ அதுக்கு அவர் அப்பீர் ஆகிட்டாருன்னா அவரால் ஐபிஎல்ல ப்ளே பண்ண முடியாது. அதனால கேகேஆர் ரொம்ப குவிக்காக டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க. லெட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு. இப்போ வந்துட்டு எல்லிஸ் அவுட். எல்லிஸுக்கு பதிலாக தே ஆர் கோயிங் டு சைன் ஓட்டினில் பாட்மேன். ரீசெண்டாக தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் பீடாவுக்கு போட்டு பயங்கரமாக பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தோனி வந்து பிளேயிங் நாளில் இருக்க மாட்டார், அவர் இம்பாக்ட் சப்ல கூட இருக்க மாட்டாருலாம் சொல்லி வச்சிருந்தாரு. அண்ட் நவ் அகைன் இஸ் பேக் வித் நியூஸ் கைஸ். நம்ம ஓட்னில் பாட்மேன் தான் வந்து நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போறாருன்னு இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் ஏன் பீடா கூட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன்னா அவர் சவுத் ஆஃப்ரிக்காவோட க்ளோஸ் சோர்சஸில் இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா ரிலேட்டடாக எந்த நியூஸ் வந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதனால தான் நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன். பட் இப்போ கூட நான் வந்து ஷியராக சொல்ல மாட்டேன். ஓட்னில் பாட்மேன் வில் பி a very good replacement. சிஎஸ்கே ஃபைனலாக வந்து தே ஆர் லுக்கிங் லைக் a serious team. நாங்கள் வந்து கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. பாட்மேன் கிட்ட ஆக்சுவலி எல்லாமே இருக்குது. லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எல்லிஸ்னா அது கண்டிப்பாக பாட்மேன் தான். பிகாஸ் ஹி கேன் கன்சிஸ்டன்ட்லி பவுல் யாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ். பேஸ் அதிகமாக அவரால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. 135 138 இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். நீங்கள் 135 to 140 பேஸில் போடக்கூடிய பவுலராக இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல லென்த் அண்ட் அக்யூரசி இருந்துச்சுன்னா அந்த பேஸ் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் பெருசாக தெரியாது. அதனால தான் ஓட்னில் பாட்மேன் மாதிரி பிளேஸ்லாம் சஸ்டெயின் ஆகிறாங்க. அவங்களால நிறைய லீக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது. SA20 இந்த வருஷம் சீசனில் வந்து ஹி வாஸ் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஆப்வியஸாக வந்து ஹீஸ் அ வெரி குட் பிளேயர் தான். மெயின்லி பாட்மேனால டெத்தில் பவுல் பண்ண முடியும். ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக வேற இருக்காரு. ஸோ எல்லா பாக்ஸஸையும் பாட்மேன் டிக் பண்ணுறாரு. அதனால தான் இது ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அல்சாரி ஜோசப்ன்ற மாதிரியுமே ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நம்ம வேணாம். பிகாஸ் அல்சாரி ஜோசப் ஆல்ரெடி வந்து PSL ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாரு. குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் டீமுக்காக ஒரு ப்ளே பண்ண போறாருங்க. ஸ்பென்சர் ஜான்சன் PSL வித்ட்ரா பண்ணார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் அவருக்கு பதிலாக வந்து அல்சாரி ஜோசஃபை தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் PSL சீசன் தான் ப்ளே பண்ண போறாரு. March 26 PSL சீசன் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லா போலர்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யணும். ஜெரால்ட் கோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பயங்கர இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. நிறைய ஃபேன்ஸ் அவரோட நேமையுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. TSK அண்ட் JSKக்காக நம்ம சைன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எப்பவுமே காலவாரி விட்டுருக்காரு. ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துடும், அவர் அந்த சீசன் ப்ளே பண்ண மாட்டார். MLC 2024 அண்ட் SA20 2025 இந்த 2 எடிஷன்லையுமே வந்து அவர் சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிக்காக ப்ளே பண்ணுறதா இருந்தார். பட் அந்த சீசனில் அவர் ரூல்ட் அவுட் ஆகியிருப்பார் டியூ டு இன்ஜுரி. பாட்மேனோட ஸ்டாட்ஸ்மே பிரிட்டி மச் குட் தான். சின்ஸ் 2024 T20Sல அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 19 மேட்சஸில் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அட் அன் எக்கானமி ரேட் ஆஃப் 8.1. அண்ட் T20ஸ்னு ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா 113 மேட்சஸில் 160 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அட் அன் எக்கானமி ரேட் ஆஃப் 7.4. SA20 மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 சீசனுமே ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 சீசன் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்காக ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் லேட்டஸ்ட்
லேட்டஸ்ட்டாக நடந்த 2016 எடிஷனில் வந்து பால் ராயல்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் 2023 பார்த்தோன்னா 7 மேட்சஸில் 12 விக்கெட்ஸ், அப்படியே 2024 ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட், 8 மேட்சஸில் 18 விக்கெட்ஸ், அண்ட் 2025 வந்து 10 மேட்சஸில் 11 விக்கெட்ஸ், அண்ட் 2026 வந்து 9 மேட்சஸில் 20 விக்கெட்ஸ். அண்ட் சிஎஸ்கே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணக்கூடிய டீம் தாங்க. ஏன்னா 2023 வந்து கைல் ஜேமிசனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிசாண்டா மகல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க மக்களுக்கு. தென் 2024 ஐபிஎல் டெவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிச்சர்ட் கிளீசன் அப்படிங்கிற பிளேயரை கொண்டு வந்தாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் ஃபார்ம்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இந்த பிளேயர் கிட்ட இருந்து நம்மளால என்னப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சிஎஸ்கே கண்டிப்பாக நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொண்டு வருவாங்க. அண்ட் பை தி வே பீடாக் பற்றி மறந்துட்டா பாருங்க. பீடாக் தாங்க இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. உடனே நான் தான் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா நினைக்க வேண்டாம். பீடாக் தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறதுனால இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். பீடாகோட கிரெடிபிலிட்டி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவர் ஐபிஎல் 25 சீசன்லேயே தோனி ரிட்டையர் ஆகிறவர். டிசி மேட்ச்க்கு அப்புறமா தலை தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருலாம் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தா தோனி ஃபுல் சீசன் ப்ளே பண்ணாரு. இன்னும் கிரிக்பஸ் அண்ட் ESPN கிட்ட இருந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நியூஸ் பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. இன்கேஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பீடாக நம்பலாம். அண்ட் டெவால் பிரேஸ் இஸ் ஆஃப் டு சென்னை. இன்னும் சிஎஸ்கே கிட்ட இருந்து அஃபிஷியலாக டெவால் பிரேஸோட அரைவல் போஸ்ட் வரல. பட் நேற்றுக்கு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பை நோ ரீச் ஆகியிருப்பாரு. தென் ஆர்ஆரோட டான் அண்ட் ஃபெரேராவுமே இப்போ ஸ்குவாடை ஜாயின் பண்ண போறாரு. பிகாஸ் அவருமே வந்து நேற்றுக்கு அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருந்தாரு. டானன் இவ்வளோ நாட்களாக இன்ஜுரியில் இருந்தார். ரீஹா ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லி ஃபிட்டாக வந்து ஐபிஎல் ஜாயின் பண்ண போறாரு. அண்ட் பிஎஸ்எல் நேற்றுக்கு ஒன்ஸ் அகைன் 2 வித்ராவல்ஸ் நடந்திருக்கு. கராச்சி கிங்ஸோட ஸ்குவாட்லேருந்து இப்போ ஜான்சன் சார்ல்ஸ் வந்து வித்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் ராவல் பிந்திஸ் அப்படிங்கிற நியூ பிஎஸ்எல் டீம்லேருந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து வித்ரா பண்ணியிருக்காரு. தென் எஸ்ஆர்எச் நேற்றுக்கு ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அட் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இந்த மேட்சை லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எச் ஏ டீமுக்காக அபிஷேக் சர்மா 42 பால்ஸில் 94 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆப்ஷனில் எஸ்ஆர்எச் 1.5 crores சைன் பண்ண சலீல் அரோரா விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து நேற்றுக்கு 16 பால்ஸில் 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இஷான் கிஷான் கிட்டதுமே ஒரு நல்ல நாக் பார்க்க முடிஞ்சது. 25 பால்ஸில் 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அபிஷேக் சர்மாக்கு T20 வேர்ல்ட் கப்பில் பெருசாக படலை. ஆனால் இங்கே வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எச் ஏ டீம் லிட்டரலி 250 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நல்ல பேட்டிங் லைனப் இருக்குன்னு தெரியும். ஐபிஎல் ஹிஸ்டரியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 300 ரன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரே ஃப்ரான்ச்சைசி எஸ்ஆர்எச் தான். அண்ட் பேக் டு சிஎஸ்கே ரீசெண்டாக அஸ்வினோட ஒரு ட்வீட் மூலமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு ட்ரைனிங் செஷனில் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் கூட நம்ம ஃபீல்டிங் கோச்சோட சேர்ந்து கேச்சிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்திருக்காராம். நாட் ஜஸ்ட் வார்ம் அப் கேச்சஸ் பட் ஹை பால்ஸ் இந்த டீப்னு சொல்லியிருக்காரு. அதாவது பவுண்டரி ரோப்புக்கு கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம் தோனி வில் டூ த விக்கெட் கீப்பிங் ஃபார் சிஎஸ்கே. அவர் இம்பாக்ட் சபாலாம் வரப்போகிறது கிடையாது. சரி, ஓகே, எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பாய்.